மதிப்பிற்குரிய நம் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு நாள் தலைமை ஆசிரியர் பதவியை அனைத்து ஆசிரியர்களுக்கும் வழங்கி அழகு பார்ப்பது அவரின் பெருந்தன்மையும் பெரிய மனதையும் குறிக்கிறது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா முதல்ல நான் இங்கே ஜாயின் பண்ணும்போது ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்தப்ப பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் எனக்கு அழுகு வந்துருச்சு. வாடகை கட்டடம் அந்த பில்டிங்கை பார்க்கும்போதே இதை எப்படி ஒரு ஸ்கூலாக உருவாக்க போகிறோன்னு தெரியல. என்ன நடக்கும், யார் ஸ்பான்சர் கேட்குறது அப்படின்றலாம் மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள். பார்த்த உடனே எனக்கு முதல் உணர்வாக என்னென்னவோ ஓடினாலும் ஒரு வித பயம் மனதுக்குள்ளே இருந்தது. அப்போ அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக சேர ஆசிரியர்கள் 5 பேருமா சேர்ந்து பள்ளியை எவ்வாறு உருவாக்குவது, மாணவர்கள் இடைநின்ற மாணவர்களை வச்சு ஆரம்பிக்கும்போது ஒரு ஆசிரியர் பணிக்கு வந்த மாதிரியே தோணலை. நேராக எங்கேயோ காட்டில் கொண்டு போய் விட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தது. 5 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காரதுக்கு சேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இடம் சரியில்லாமல் நடுநிலை பள்ளியில் போயிட்டு உட்காந்துருந்தோம். அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அப்போ இருந்த சிஓ அம்மா டிஓ அம்மாலாம் பார்த்துட்டு இடத்த அரேஞ்ச் பண்ணி வாடகை கட்டடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. முதல் வருடம் பெரிய அளவில் எந்த விதமான பெரிய அளவு முன்னேற்றம் எதுவும் இல்லை. பொறுப்பு தலைமை ஆசிரியர் தான் அப்போதைக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம் தலைமை ஆசிரியர் பதவியேற்றார் தலைமை ஆசிரியராக. அதுதான் இந்த பள்ளியினோட பொன்னாள். நவம்பர் 13, 2019 அன்று தான் இந்த பள்ளியோட சரித்திரம் திருத்தமாக அழகாக எழுதப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எல்லாம் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய எழுத்துக்கள் வளர்ச்சி. அந்த அளவுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி. நம் தலைமை ஆசிரியர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ அழகான ஒரு பள்ளிக்கூடத்தை நம் கண்களால் நம்மால் பார்க்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும். ஏனென்றால் வந்த புதுசில் வாடகை கட்டடத்தில் வாடகை கொடுக்க முடியாமல் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அது போய் கேட்டு அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கறதுக்குள்ளே கட்டிட ஓனருக்கு அவசரம். அவர் நீங்கள் கொடுப்பீங்களா இல்லையான்னு கடைசியாக ஒரு காலகட்டத்தில் லாக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. லாக் பண்ணிட்டாரு. அப்போ ஏகப்பட்ட போட்டி பிரச்சனைகள். அதையெல்லாம் யார் சமாளித்தாங்கன்னா நம் தலைமை ஆசிரியர் தான் சமாளித்து இந்த இடத்த பள்ளி பேரில் ரெஜிஸ்டர் செய்து பள்ளிக்கு கட்டடங்கள் வாங்கி அழகான ஒரு பூந்தோட்டமாக இன்றைக்கி அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய அழகான குருவிகளாகவும் கிளிகளாகவும் பறவை இனங்களாகவும் நீங்கள்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறீங்க. இந்த பள்ளி யாரோடது அப்படின்னு சொன்னால் நம் தலைமை ஆசிரியரோடதுன்னு சொன்னால் அது ஒன்றும் பெரிய அளவில் குறைவான விஷயமா தோணாது. உண்மையும் அதுதான். சொந்த வீடு எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி வளர்த்துருக்குறாங்க சார். நிறைய சொல்லணும். இந்த போஸ்ட்டுக்கு வரும்போதே கையில் சாவியை கொடுக்கும்போதே எனக்குள்ள ஒரு உதறல் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேசணும்னு தோணுது, ரொம்ப யோசனையாகவும் இருக்குது. மாணவர்களாகிய நீங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் பாடுபட்டு வளர்த்த இந்த பள்ளியை நல்ல விதத்தில் படித்து ரிசல்ட்டை கொடுத்து, கல்வியை விட முக்கியமானது எது? ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நல்ல விதமாக கற்றுக்கிட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே போகினாதான்
இவ்வளோ பாடுபட்டு உருவாக்கி இருக்கிற நம் தலைமை ஆசிரியருக்கு பெருமை தரும். அப்போ தான் அடுத்தடுத்து எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். உங்களுடைய ஒழுக்கத்தை தான் முக்கியமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒழுக்கம் இருந்தால் கல்வி தன்னால் வரும். அதனால் எல்லாரும் நல்லா படிங்க. அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நன்றி.